நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறாங்க? நாங்கள் அன்பு கூறுகிறதுனால. என்ன கூறுறதுனால? இதுதான் கஷ்டம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே இல்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்புதான் பிரதானம், விசுவாசமும் பிரதானம் தான். விசுவாசம் எதுக்கிறதுக்கு அன்பு முக்கியம், விசுவாசம் முக்கியம். தேவனை தேடுறதுக்கு விசுவாசம் முக்கியம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக எது முக்கியமா மாறுது? அன்புதான். அன்பே பிரதானம் பாடம், அன்பே பிரதானம் பாடம். அன்பு இல்லைன்னா நான் மரணத்தை சந்திச்சிருவேன். எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நான் மரணத்தை என்ன செய்யறேன்? அன்பு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் என்ன செய்யும்? இது என்ன வசனம்? பழைய ஏற்பாட்டு வசனமா புதிய ஏற்பாட்டு வசனம்? பழைய ஏற்பாட்டு வசனம். புதிய ஏற்பாட்டு வசனம் என்ன சொல்லுது? இல்லை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது கூட பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது பழைய உபதேசம், பழைய உடன்படிக்கையின் உபதேசம். புதிய உடன்படிக்கையின் உபதேசம் என்னது? கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல. வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பாயிருங்கள். நான் என் பிதாவினிடத்தில் அன்பாயிருக்கிறது போல உங்களிடத்திலும் அன்பாயிருக்கிறேன். நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். அன்புதான் நான் கொடுக்கிற கட்டளை, அதுதான் கற்பனை. இது ஆதி முதல் இருந்தது, இதுதான் நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு முழுசு சொல்ற. அன்பில்லாதவன் தேவனை அறியா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப அன்பு என்கிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் கடனாளிகளா யாரா இருக்கிறோம்? கடன் வாங்கியிருக்கோம். ஏன்னா இயேசு நம் மீது அன்பு கூர்ந்துதான் நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அப்ப அவர் நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்ததுனால நாமும் புறனுக்கு என்ன செய்யணும்? அன்பை. ஏன்னா அவர் அன்பை கொடுத்துட்டு அவர் அன்பை வாங்கிட்டோம். இப்போ வாங்கின அன்பை திரும்ப என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். இப்போ சகோதரத்தில் அன்பு கூறுகிற போது யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? அன்பு கூறுகை. நல்ல பாட்டு பாடிட்டு வீட்டில் போய் சண்டை போடுறீங்களா? என்ன அர்த்தம்? பாட்டு மட்டும் அன்பு கூறுவேன். ஆனால் உறவினர்கள் மத்தியில், உடன்பிறந்தவர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் நம்ம சண்டையை போட்டுட்டு பகை உணர்வோடு வாழ்ந்தா, உள்ளத்துல கசப்பு, பலவிதமான வெறுப்புகள் இருந்தா நாம் என்ன செய்யல? அன்பு கூறுகிறவர்களா இல்லை. அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். ஒரு தப்பு செஞ்சிருந்தா அவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு அன்பு பிரயாசம். அன்பை பற்றி குருந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்ற. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு அன்பு சகலத்தையும் சகிக்கும். அவ்வளோ ஒரே வார்த்தை முடிச்சிருக்கோம். அன்பு சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கக்கூடியதுதான் அன்பு. இந்த அன்பு இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும்? மரணம் ஈஸியாக வரும். அந்த வசனம் சொல்றது அன்புதான் மரணத்தை விட்டு நீக்கி நம்மளை ஜீவனுக்கு உட்படுத்தும். தேவன் அன்பாகவே, அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் அன்பாகவே. நீங்கள் நானும் அன்புள்ளவர்களா இருந்தா நிச்சயமா நமக்கு என்ன வராது? சொல்லுங்க. சொல்லவே பயன்படுத்த சொல்லவே முடியல. மனசு அதாவது சாவாமல் துளைத்திருந்து அப்படின்லாம் சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்காக கர்த்தர் சொல்றாங்க எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தை இருக்கு, எனக்கு எங்க தெரியல, செல்போன் கொண்டு வராதனால அந்த வார்த்தை எடுக்க முடியல. ஆண்டவராகிய கர்த்தரால் அல்லது கர்த்தராகிய ஆண்டவரால் மரணத்தை நீங்கும் வழிகள் ஒரு வார்த்தை. மரணத்தை விட்டு நீங்கிறதுக்கான வழிகள் இருக்கு. ஆனா வழிகள் தெரியாம தான் அடையும். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனோடு வாழ்வதற்கான வழிகள் இருக்குது. ஆனா நாம் என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்வது. இன்னொரு வருஷம் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம். நிறைய பேசிட்டு எவ்வளோ முடிஞ்சிச்சா? காண்டி போயிட்டு யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26. ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இழந்து போவான். இந்த உலகத்தில் தன்